ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன பவானி வார்ட் 1997 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை உருகி உருகி லவ் பண்றாரு. திடீர்னு அந்த பொண்ணு வியர்டா பிஹேவ் பண்ண அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வர அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு எப்படி பேய் பிடிச்சது அப்படின்றதுதான் கதை. கடைசியா அந்த பேயை ஓட்டினாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா பயங்கர பிரீமியம் குவாலிட்டியில ஒரு பெல்ட் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு டபுள் பெல்ட். நீங்க இந்த பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம், திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்டைலா வரும். இந்த பெல்ட்டோட பிரைஸ் 888. நீங்க 888 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பயங்கர வர்த்தா இருக்கும். ஒரு வருஷம் உங்களுக்கு லெதர் வாரண்டியும் கிடைக்க போகுது. பிளாக் பிரவுன் இல்ல பிளாக் டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 2 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ரொம்பவே கம்மியான ஸ்டாக் தான் மக்களே ரெடி பண்ணிருக்கோம். அதுலயும் ரொம்ப நல்லா வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒன்னு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, மெசேஜ் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே பவானி வார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. இது ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு பழைய ஹாஸ்பிட்டல் மக்களே. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிட்டில இருந்து புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. வந்தவங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல ஏதோ ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு, உடம்பு முழுக்க தீக்காயத்தோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வார்ட் பாய் எல்லாம் கூட்டிட்டு வரும்போது உடனே பவானி வார்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் போயிட்டு மத்த டாக்டருக்கு எல்லாம் கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னும் போது இவங்க யோசிக்கிறாங்க, சீக்கிரமா உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, நானும் கால் பண்ணிட்டு வரேன், ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நைட் டைம்ல நாங்க யாருமே பவானி வார்டு பக்கம் போகவே மாட்டோம், அப்படி போகவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டரும் சொல்லிருக்காரு. யாராவது நைட் டைம்ல பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா வெளியே தான் அமுச்சு விடுவோம், வேற ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விடுவோம் அப்படின்னும் போது, டேய் பைத்தியம் முச்சு விட்டுங்களா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க, உடம்புல காயத்தை பாத்தீங்களா, தீக்காயம் பட்டு மனுஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, ஒழுங்கா உள்ளுக்குள்ள கூட்டு போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த 2 வார்ட் பாயும் உயிருக்கு பயந்துட்டு அந்த பேஷண்ட்டை அப்படியே விட்டுட்டு வேலையே போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. இவனுங்கெல்லாம் மனசாட்சி இல்லாதவங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி டாக்டர் பேஷண்ட்டை உள்ளுக்குள்ள தள்ளிட்டு போறாங்க. உள்ளுக்குள்ள போனா லைட் ஒழுங்காவே எரிய மாட்டேங்குது. இவங்க ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆனே ஆக மாட்டேங்குது. அந்த டைம்ல அங்க என்னமோ அமானுஷமா நடக்குது. ஒரு பேஷண்ட்டை இவங்களா உள்ளுக்குள்ள தள்ளிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பேஷண்ட்டுக்கு என்னமோ நடக்குது. யாரோ வந்து பேஷண்ட்டை இழுத்துட்டு போறாங்க, பயங்கரமா அட்டாக் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்து பயந்துட்டு இவங்க அங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது பயங்கரமா ஏதோ சவுண்ட் கேக்குது. யாரோ இவங்களை அட்டாக் பண்ண போறாங்க, ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி கிட்ட மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவங்க பயந்துட்டே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அமானுஷமான சக்தி இவங்களை இழுத்து புரட்டி போட்டு அடிக்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மத்த டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. வந்து பார்க்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு பதில் இவங்க அங்க படுத்திருக்காங்க. பயங்கர கொடூரமா அந்த பேய் இவங்களை கொலை பண்ணி போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு நியூஸ் சேனல்ல காமிக்கிறாங்க. ஒரு ரைட்டரு அண்ட் ஒரு பப்ளிஷர் இவங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சஞ்சய்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரைட்டர் எழுதின எல்லா புக்குமே செம ஃபேமஸா. முக்கியமா இவரு ஹாண்டட் பிளேஸ், பேய பத்தின விஷயங்கள், அமானுஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை நிறையவே எழுதியிருக்காரு. அந்த புக்கு எல்லாத்தையும் மக்கள் வாங்கி படிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா ரொம்ப நாளாவே ஏதோ புக்கு ரெடி ஆகுது அப்படின்றீங்க, அதை எப்பதான் லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போறோம். இப்போ நான் எழுத போற புக்கு கதை கிடையாது. இந்த உலகத்துல எங்கேயோ உண்மையா நடக்கக்கூடிய 10 விஷயங்களை மொத்தமா ஒன்னா கோத்து ஒரு புக்கா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த புக்கை படிக்கும் போது உண்மையிலேயே இந்த உலகத்துல யாரோ ஒருத்தவங்க ஒரு பயத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பயத்தை இந்த புக்கு படிக்கிறவங்களும் அனுபவிப்பாங்க அப்படின்னும் போது இதை கேட்கவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த புக்குக்காக நானும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நல்லாவே கிட்டார் வாசிப்பாரு, பாட்டு பாடுவாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு கான்சர்ட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ல போயிட்டு பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையே வேலையா பார்த்துட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கான்சர்ட்டுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போறா. நம்ம ஹீரோவால அந்த மியூசிக்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே வராங்க. ஒரு ஃப்ரெண்டு பின்னாடியே வந்து, டேய் யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த கண்ணு மச்சான் என் வாழ்க்கையில அந்த கண்ணை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறான்.
ஏதோ வேலையா சர்ச்சுக்கு போகும்போது அங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணுடைய பேரு தியா, அவதான் ஹீரோயின். வந்த பொண்ணு சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்க சர்ச்சில் ஒர்க் பண்ற ஒரு ஆளை கூப்பிட்டு, ஆமா ஃபாதர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்காராம், இப்போதைக்கு வரமாட்டாரு, ஒரு மாசம் கூட ஆகலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு, என்ன விஷயம்னு சொல்லுங்க, அவர் என்ன கான்டாக்ட் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னும் போது இவங்களும் ஒரு ஓரமா போயிட்டு உட்காந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பிறந்த உடனே அம்மா அப்பா வந்துட்டு சர்ச்சுடைய ஃபாதர் கிட்ட கொடுத்து, இந்த குழந்தைய இதுக்கப்புறம் எங்களால பாத்துக்க முடியாது, வளர்க்கவும் முடியாது, நாங்க கிளம்பி வெளிநாடு போறோம், நீங்களே இந்த குழந்தைய பாத்துக்கோங்க, அந்த குழந்தைய வளர்க்க என்ன செலவாகுமோ எல்லாமே கொடுக்குறேன், எங்களால வளர்க்க முடியல அப்படின்னா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு காசையும் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி வெளிநாடு போயிட்டாங்களாம். அந்த ஃபாதர் தான் ஹீரோயினை குழந்தையில இருந்து நல்லாவே வளர்த்திருக்காரு, அதுக்கப்புறம் படிக்க வச்சிருக்காரு, இப்போ ஏதோ ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆனா மத்தவங்க பர்த்டே கொண்டாடும் போது அப்பா அம்மா கூட போகும்போது அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கும் போது அதையெல்லாம் பார்க்க நான் எதையோ மிஸ் பண்றேன், என் வாழ்க்கைய வாழ தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னுடைய லைஃப்ல நான் ஏதோ ஒரு ஃபில்ஃபில்னஸ் இல்லாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டே இருக்கு. என்னை யாரு கொடுத்துட்டு போனா, என்னுடைய அப்பா அம்மா யாரு, எந்த ஊருக்கு போயிருக்காங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும், ஃபாதர் வந்தாரு அப்படின்னா நான் ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்றேன், அப்பா அம்மா குடும்பத்தெல்லாம் மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இதை எல்லாமே ஹீரோ பாக்குறாரு. அவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறுநாள் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அவங்க எங்கேயோ நிக்கிறாங்க. அப்ப இவர் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு, டிஸ்கஸ்டிங், உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்க, ஏமா தியா என்னமா நீ பாடுன்னு கிளம்பி போயிட்டே இருக்க, நான் உன்னை லவ் பண்றமா அப்படின்னு சொல்லும் போது, டேய் யாரா நீ, வந்தவனே பார்த்த லவ் பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ சொன்னலையா பார்த்தவனே காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதான், ஆனா இப்போ கிடையாது, எப்பயோ பல மாதங்களுக்கு முன்னாடி உன்னை பார்த்த அந்த தருணம் என் மனசுக்குள்ள 1000 பேர் ஒன்னா உட்கார்ந்து ஒரு இனிமையான மியூசிக்க கிட்டார்ல வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு. என் வாழ்க்கையில அப்படி ஒரு ஃபீலிங்கை இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. பல மாதங்களா உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன், இப்படி ஒருத்தன் சுத்துறான் அப்படின்னாச்சும் உனக்கு தெரியணும் இல்லையா, அதான் வந்து சொல்றேன் அப்படின்னும் போது, யார் இவன் பைத்தியமா இருப்பானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் காமிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது, அப்புறம் என்ன மச்சான் ஆச்சு, அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த டைம்ல இன்னொரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான். மச்சான் இங்க பாரு, நான் சொல்ற பேச்ச கேளு, உன் வாழ்க்கையில வளர வேண்டியது சாதிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, பொண்ணுக்கு பின்னாடி போனேன் அப்படின்னா வாழ்க்கையே கெட்டு போயிடும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போக, அந்த அட்வைஸையும் கேட்காம மறுநாளே கிளம்பி பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் வீட்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க போல. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா செக்யூரிட்டி உள்ளுக்குள்ள விட மாட்டாரு. தம்பி யார் தம்பி நீ, வெளியே போ, நல்லா குல்பிஎஸ் விக்கிற மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன சேல் பண்ண பாக்குற, முதல்ல கிளம்பு தம்பி அப்படின்னும் போது, இல்ல உள்ளுக்குள்ள தியா மேடம் பார்க்க போறேன் அப்படின்னும் போது, அப்பாயின்மெண்ட் இருக்கா கால் பண்ணி சொல்லு அப்படின்னும் போது, நம்பரும் கிடையாது அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது, நான் அந்த பொண்ணை சர்ப்ரைஸா மீட் பண்ண போறேன் அப்படின்னும் போது அவரு உள்ளேயே விடமாட்டாரு. அந்த டைம்ல ஹீரோயின் கிளம்பி எங்கேயோ வெளியே போறாங்க. அப்போ ஹீரோவை பார்த்துட்டு அஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, பாத்தியா நான் தான் சொன்னல அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு, என்னப்பா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, உன்னதான் பாக்கலான்னு வந்தேன், வரியா காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அந்த பொண்ணு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ பண்றது, ஹீரோ ஃபாலோ பண்றது ஆக்சுவலா ஹீரோயினுக்கு யாருமே கிடையாது, பெருசா யாரும் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் லைட்டா பிடிக்க ஆரம்பிக்குது போல. அந்த டைம்ல அங்க யாரோ வந்திருக்காங்க. வந்தவங்க ஹீரோயினை கூப்பிடும் போது யாருன்னு பார்த்தா அங்க ஒரு பையன் வந்திருக்கான். தியா வா போலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது, நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு, மேபி அப்புறமேட்டுக்கா வேணா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இவருக்கு மனசே உடைஞ்சு போச்சு, இந்த பொண்ணு வேற யாரையோ லவ் பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாயிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ரைட்டரை காமிக்கிறாங்க. 9 கதையை எழுதிட்டாரு, 10வதா அந்த பவானி வார்டுடைய கதையை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருக்கும் போது அங்க என்னமோ நடக்குது, அவருக்கு என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. மனுஷன் அங்கேயே விழுந்து இறந்து போறாரு. இப்ப அப்படியே அந்த பப்ளிஷரை காமிக்கிறாங்க. இவரு நைட் டைம்ல கக்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டைம்ல கிளிகிழப்பா ஏதாவது பார்த்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேனேஜர் கால் பண்றாரு. சார் நம்ம அந்த 10 ஸ்டோரி ஒன்னா சேர்ந்து ஒரு புக்கை லான்ச் பண்ண போறோம் இல்லையா, அந்த புக்குடைய லான்ச்ச நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் காண்டா மிருகத்துக்கு பிறந்தவனே இந்த டைம்ல என்ன பேச்சு பேசுற, எல்லாரும் அட்வான்ஸே கொடுத்துட்டாங்க, இந்த டைம்ல எப்படி நிப்பாட்ட முடியும், ஏன் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரைட்டரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, எனது ரைட்டரு இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போடுது. இவருக்கு எக்கச்சக்கமான கடன் இருக்கு, இந்த புக்கு மட்டும் ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா கடனையும் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பாரு. இப்போ எல்லாமே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்
இருக்கும்போது 9 கதையை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 10ஆவதா பவானி வார்டு கதையை எழுதும் போது ஹார்ட் அட்டாக் வந்து மனுஷன் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அந்த புக்கோடைய லான்ச் எல்லாம் நிப்பாட்டவே முடியாது, நம்ம வேற ஏதாவது பண்ணலாம், வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம டீம்லயே தியான் ஒரு ரைட்டர் ஒரு பொண்ணு ஒர்க் பண்றா இல்லையா, அந்த பொண்ணு கதையெல்லாம் நல்லாவே எழுதுவா, ஆனா அந்த பொண்ணு ஹாரர் ஸ்டோரி எல்லாம் எழுத மாட்டா, மத்த கதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணால கண்டிப்பா இந்த பவானி வார்டு கதையை முடிக்க முடியும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னும் போது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க கூட ஒர்க் பண்ற பையன் வந்துட்டு உன்னுடைய ஆள் வந்தாரு, வெயிட் பண்ணி பார்த்தாரு, இப்ப போறாரு அப்படின்னும் போது என்னது போறானா, இதோ போயிட்டு என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போயிட்டு, என்னப்பா நீ பாட்னு வந்த, எதுவுமே சொல்லாம நீ பாட்னு என்ன பார்க்காமலே போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது, அப்படின்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சேச்ச நமக்கு இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது, நான் சிங்கிள், எல்லாரும் கூடயும் நல்லா பழகுவேன், எல்லாருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஓ ஃப்ரெண்ட்ஸானு சந்தோஷப்படுறாரு. அப்படியே பேசிக்கிட்டே வெளியே போகும்போது அங்க யாருக்கோ பர்த்டே போல அந்த செலிப்ரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்க. ஆமா பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க, ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு பெருசா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் உனக்கு பிடிக்காது, பர்த்டே அப்படின்னாலே செலிப்ரேட் பண்ணிதான் ஆகணும், 2 விஷயத்துக்காக பண்ணும், ஒண்ணு வந்துட்டு யாரு பிறந்தாங்களோ அவங்க நல்லபடியா பிறந்தாங்க, யாரு பெத்தாங்களோ அவங்க நல்லபடியா பெத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்காகவுமே பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். இன்னொன்னு யாருமே இல்லாதவங்க கிட்ட போயிட்டு கேட்டு பாரு, அப்பா அம்மா சொல்ற சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்ல யாரோ சொல்ற அந்த வாழ்த்துக்களா இருக்கட்டும், இல்ல பர்த்டே அன்னைக்கு கட் பண்ற அந்த கேக்கா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், அதெல்லாம் கிடைக்காதா, அந்த மாதிரிலாம் நமக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே இல்லாதவங்க கிடைக்காதவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருமை புரியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே ரொம்ப நேரம் பேசிட்டேன், நாளைக்கு காலையில ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, சின்ன பசங்களுக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுப்பாங்களாம், சோ அதுக்கு போறேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது அதுக்கு நானும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில போயிட்டு ஹீரோயின் யாருக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, சின்ன சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாரு. அதுக்கப்புறமா இங்க ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுல நம்ம ஹீரோ ஹீரோயின் நல்லாவே பழகுறாங்க, காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பாட்டு முடிய நம்ம ஹீரோயின் கிளம்பி ஆபீஸ்க்கு போனா அந்த பப்ளிஷரை காமிக்கிறாங்க. அந்த பப்ளிஷர் தான் நம்ம ஹீரோயினுடைய பாஸ். மக்களே உன்னை பாஸ் உடனே வர சொன்னாரு, உடனே மீட் பண்ணணும்னு சொன்னாரு அப்படின்னும் போது இவங்களும் உள்ளுக்குள்ள போயிட்டு, என்ன விஷயம் சார், என்ன உடனே பாக்கணும்னு சொன்னீங்களா, ஏதாவது எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாமா ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி, எதுவுமே இங்க ஒழுங்காவே போல, அந்த ரைட்டர் இருக்காரு இல்லையா அவரு இறந்து போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லும் போது, என்னது இறந்து போயிட்டாரா அப்படின்னா, வர 23ஆம் தேதி புக்கை வந்துட்டு லான்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, எப்படி லான்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுதான் எப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஆளு 9 கதையை எழுதி முடிச்சிட்டாரு, 10ஆவது கதை எழுதும் போது தான் இறந்து போயிட்டாரு, ஆனா நிறைய பேர் இந்த புக்கை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேமெண்டே பண்ணிட்டாங்க, இந்த டைம்ல புக்கை லான்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா காசை கொடுத்தவங்களுக்கு காசை ரிட்டர்ன் பண்ணும், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்சிருக்கேன், இந்த காசை வச்சுதான் அந்த கடனையே அடைக்க போறேன், இந்த புக்கு மட்டும் பப்ளிஷ் ஆகல அப்படின்னா நான் நடு தெருவுக்கு வந்துடுவேன், நீதாமா இந்த 10ஆவது கதையை ஃபில் பண்ணணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ சார் என்னால எப்படி முடியும், இது என் ஜானரே கிடையாது, நான் ஏதோ டான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கேன், என்னால எப்படி பேய் கதை எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா உன்னால முடியும், உன்னை தவிர வேற யாருமே நம்ம கம்பெனில பெஸ்ட் ரைட்டரே கிடையாது, உன்னால மட்டும்தான் முடியும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கால்ல உழாத குறையா கெஞ்ச அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப அவரு அங்க பவானி வார்ட் பத்தி சில டாக்குமெண்ட்லாம் இருக்கு, இதுல வந்துட்டு எல்லாமே இருக்கு, அவரு பாதி ஃபில் பண்ணி வச்சிருக்காரு, பேலன்ஸ் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு லைட் போடலான்னு பார்த்தா ஆன் ஆக மாட்டேங்குது, காரணம் இவனுங்க நைட் டைம்ல தான் கரண்ட்டை கட் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல ஏதோ வீட்டுக்குள்ள அமானுஷமா நடக்குது, இவங்க லைட்டா பயப்படுறாங்க, யாரு யாரு வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ அங்க உட்கார்ந்துட்டு கிட்டார்ல பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு, அண்ட் கேக்கும் கொண்டு வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு என் பர்த்டேவா கிடையாது அப்படின்னும் போது
ஹீரோயினுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அப்பா அம்மா விட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்க பர்த்டே இன்னைக்குதான் என் குழந்தை பிறந்தா அப்படின்லாம் சொல்லிட்டு போல நம்ம ஹீரோ இன்னைக்குதான் உன்னுடைய பர்த்டே, நம்ம வருஷம் இன்னைக்கே உன்னுடைய பர்த்டேவை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்ணி ஊட்டி விட்டு ஹீரோயினுக்கு ஒரு சாரி வாங்கி வந்துருப்பாரு. அதை கிஃப்டா கொடுக்க இவங்களும் வாங்கிட்டு போயிட்டு கட்டிக்கிட்டு வராங்க. இங்க கிரிஞ்சா ரொமான்டிக்கா ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நீ முதல்ல வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்றேன், எனக்கு ஒரே ஒரு உமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உமா கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல நீ என்ன அம்மா ஆக்கிடுவ, நீ எது ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி கதவை லாக் பண்ண அவரும் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ இவங்க வந்து ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல மேனேஜர் கால் பண்றாரு. என்ன இந்த டைம்ல இவன் கால் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணா, நீ அந்த புக்கை எழுத ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கும் போது ஆரம்பிக்க போறேன் அப்படின்றாங்க. நீ அந்த பவானி வார்டை பத்தி ஆன்லைன்ல தேர்னு அப்படின்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது. இப்போ இந்த ரைட்டர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய கம்ப்யூட்டர்ல இருந்து சில டாக்குமெண்ட்லாம் உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், அதுல எல்லாமே இருக்கும், நீ அதை பார்த்து புக்கை எழுது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பான்னு சொல்லிட்டு இவங்களும் போனை கட் பண்றாங்க. அது என்ன டாக்குமெண்ட்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண இந்த டைம்ல நம்ம ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி நான் அங்கேயே கிட்டாரை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நாளைக்கு காலையில முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கு, நான் கிளம்பி போகணும், கிட்டார் மட்டும் வந்து எடுத்துட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் வெசகிரிமி நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எதுவுமே நடக்காது, ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னும் போது, இல்லம்மா பிராமிஸா கிட்டார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு, சரி ஓகே வா அப்படின்றா. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் மேனேஜர் அமிச்ச அந்த மெயில ஓபன் பண்ணி போட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. போட்டோ பார்க்கவே ஒரே அமானுஷமா இருக்கு, என்னப்பா இந்த போட்டோ இவ்வளவு கிரீப்பியா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க. அப்பதான் இவங்களுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்டார் விட்டு போயிட்டான், திரும்பி கொண்டு போக வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. இவங்க போயிட்டு கிட்டார் எடுத்து பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பிளே பண்ணலாம் தெரியாது, சும்மா வாசிக்கிறாங்க. அப்படி வாசிக்க ஆரம்பிக்கும் போதே அங்க என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த போட்டோ ஓபன்ல இருக்கும், பவானி வார்டுல இருக்க அந்த பேய்க்கு என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பேய் இவங்க வாசிக்க வாசிக்க அந்த கம்ப்யூட்டர் வழியாவே வெளியே வருது. மக்களே வெளியே வந்த பேய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்குது, சேரு கீழே ஒழுகுது, ஃபேன் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே அமானுஷமா நடக்க இவங்க பயப்படுறாங்க. நம்ம பாய் ஃப்ரெண்ட் தான் உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு அஜய்னு கூப்பிட்டு மேல போயிட்டு கீழே வந்து பாக்குறாங்க. எங்க தேடினாலும் காணவே காணவன, யாரது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னும் போது அங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்கி இவங்களை அட்டாக் பண்ண பாக்குது, புடிச்சு தள்ளி விட்டு ஏதோ பண்ண பாக்குது. கடைசியா அந்த பேய் இவங்களுக்குள்ளேயே பூந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த டைம்ல இவங்க கை கால்லாம் முறுக்குது, ஒரு மாதிரி பயங்கரமா உட்கார்றாங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வராரு, நேரா உள்ளுக்குள்ள வராரு. எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு. ஹீரோயின் ஒரு பக்கம் ஒரு மாதிரி நிக்கிறாங்க. ஏமா என்னமா ஆச்சுதியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு கேட்டா, பீச்சாங்காலாலேயே எட்டி ஓங்கி ஒரே உத நம்ம ஹீரோ போயிட்டு பறந்து போயிட்டு கீழே விழுகிறாரு, செமையா காயம் படுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாரு. இவருக்கு காயம் பட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் உள்ளுக்குள்ள டாக்டர் போயிட்டு ஹீரோயினுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு பாக்குறாங்க. இந்த டைம்ல டாக்டர் வெளியே வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போதைக்கு அந்த பொண்ணு ஸ்டேபிளா இருக்கா, சில டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லிருக்கேன், டெஸ்டோட ரிப்போர்ட் வந்தாதான் என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்ல முடியும், ஆனா அந்த பொண்ணை பார்க்கும் போது மென்டலி ஏதோ அன்ஸ்டேபிளா இருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ வந்து உட்காராரு. ஃப்ரெண்டு ஹீரோவை பார்க்க வராரு. என்ன மச்சான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது வரைக்கும் நான் தியாவை அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, இவ என்னுடைய தியாவே கிடையாது, அந்த மாதிரி பிஹேவ் பண்றா அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, கொஞ்சம் வெயிட் பண்ணு மச்சான், நீயா முடிவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில உள்ளுக்குள்ளேயே போயிட்டு அந்த பொண்ணு கூடவே உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பாட்டி கிளீன் பண்ண வராங்க. கிளீன் பண்ண வந்த பாட்டி இந்த பொண்ணை பார்த்துட்டு, ஐயோ இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எனது பேயா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதுக்குள்ள டாக்டரும் நர்ஸும் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் நார்மலா வந்திருக்கு. இந்த பொண்ணு டென்ஷன்ல இல்ல ஏதாவது ஒர்க் பிரஷர்ல அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் நம்மளும் பிஹேவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஒரு 2 நாள் மட்டும் அட்மிட் பண்ணி என்ன விஷயம்னு முழுசா செக் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப. அப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் வரான், மச்சான் நீ 2 நாளா இங்கே தான் உட்காந்துகிட்டு இருக்க, சாப்பிடல, குளிக்கல, பாத்ரூம் போல, எதுவுமே பண்ணாம அழுக்கா உட்காந்துகிட்டு இருக்க, நீ போ மச்சான், போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, தியாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, பரவாயில்ல மச்சான் நான் இங்கே இருக்கேன், நானே பாத்துக்கிறேன்
போறேன் அப்படின்னும் போது டேய் நீ போடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிளம்புறாரு. ஃப்ரெண்டு வந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லைட்டா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. தூங்கும் போது பாட்டில் கீழே விழுகுது. நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ நடக்குது. இவரு ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்கிறாரு. வாட்டர் கேன் மேல இருந்து கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் பேய் மாதிரி இருக்காங்க. அப்படியே கழுத்தெல்லாம் அறுத்துக்கிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து பேன்னு சொல்ல இவங்க பயந்துட்டு கண்ணை முழிக்கிறாங்க. அதாவது ஃப்ரெண்டு எவ்வளவு நேரம் தூங்கி கனவு கண்டு கண்ணை முழிக்கிறாரு. கனவா ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. மக்களே ஒரு மாதிரி இந்த சீனை நைட்டு என் மனைவிலாம் தூங்கினதுக்கு அப்புறமா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தனியா உட்காந்துட்டு பாத்துட்டு இருந்தேன் பாருங்க. ஒரு செகண்ட் அல்லே கிளம்பிருச்சு மக்களே. லைட்டா பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் லைட்டை போட்டுட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ அவர் பயந்துட்டு பொறுமையா அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை காணும். எங்கடா இங்க உட்கார்ந்துட்டு இருந்த பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு இவருக்கு பின்னாடி வந்து இவரை போட்டு பொலன்னு பொலந்து அட்டாக் பண்ண பார்க்க அங்க இருக்கிற நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து இந்த பொண்ணை தூக்கி அப்படியே கட்டி போடுறாங்க. இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அமைதிப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோ உள்ள வராரு. என்ன போக போக இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த பொண்ணுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? பாட்டி சொன்ன மாதிரி பேய் பிடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ ஒரு ஃபாதரையும் கூட்டின்னு வராரு. அவரும் வந்து பேய் ஓட்ட ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோனுடைய உடம்புக்குள்ள இருக்க பேய் அங்கிருந்து போகவே மாட்டேங்குது. ஆனா இவரு கட்டுப்படுத்தி அந்த பொண்ணை தூங்க வைக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு ஒரு மோசமான பேய் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த பேய் எங்க இருந்து பிடிச்சது அதை நம்ம கண்டுபிடிச்சாதான் கட்டுப்படுத்த முடியும், பேயை ஓட்ட முடியும் அப்படின்னும் போது வீட்டுல இருந்து அப்படின்னு சும்மா எப்படியா வீட்டுல இருந்து பேய் பிடிக்கும், நம்ம முதல்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அதுக்கப்புறமா தான் அங்க இருக்க அந்த நோட்லாம் பாக்குறாரு. பவானி வார்டு இங்க இருந்து தான் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது இது என்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் நியூஸ்ல இந்த புக்கோடைய லான்ச்சை பத்தி நியூஸ் பார்த்திருப்பான் போல. அர்பன் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஹாண்டடான பேய் கதைகளை ஒன்னா கோத்து ஒரு புக்கை லான்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரைட்டர் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. இப்போ அந்த கதையை வேற யாரோ எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். மேபி அந்த கதையை தியா தான் எழுதினா போல, எழுதிதான் மாட்டிக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு எல்லாமே சொல்ல நம்ம கிளம்பி போயிட்டு தியாவுடைய பாஸ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு அவரை பார்த்து என்ன விஷயம் ஆச்சு, எப்படி இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது அவரு விருப்பல இருக்காரு. இங்க பாரு, எப்போ இந்த 10 கதைகளை ஒன்னா கோத்த அந்த புக்கை லான்ச் பண்ணலாம்னு நினைச்சனும் அப்போத்துல இருந்தே பெரிய பெரிய பிரச்சனை. ரைட்டே இறந்து போயிட்டாரு. தியா கிட்ட கொடுத்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அதுவும் வேலைக்காகாம அந்த பொண்ணாலையும் முடியாம அந்த பொண்ணும் வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கா. நானே மன உளைச்சல் இருக்கேன், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க, என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நானே தெருவுக்கு போயிட்டு பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி அந்த ரைட்டுடைய அம்மா கிட்ட போயிட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக அந்த ரைட்டுடைய அப்பா இறந்து போயிட்டு இருப்பாரு. இப்போ ரைட்டும் இறந்து போயிட்டாரு, அம்மா தனியா இருக்காங்க. இந்த டைம்ல வந்து இந்த விஷயம்லாம் கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க, வேற வழியே இல்லாம தான் வந்திருக்கோம், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி பவானி வார்டை பத்தி கதை எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க பையன் இறந்து போயிட்டாரு, தியா ஸ்டார்ட் பண்ணும்போது தியாக்கு பேயே பிடிச்சிச்சு, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கொடூரமானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மக்களே, அந்த பவானி வார்டுல இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணிருக்காரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு காது கேட்கறதுல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நார்மலாவே 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் மனுஷங்களால நல்லாவே கேட்க முடியும், எந்த பிரச்சனையும் கிடையாதான். ஆனா இப்போ இந்த டாக்டரால 3000 ஹெர்ட்ஸ் கூட சரியா கேட்க முடியாம ஒரு இரிட்டேஷன் ஏற்படுது, பயங்கரமான வெறி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போயிருப்பாரு. இப்போ இதுக்கு தீர்வுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, அமைதியான பிளேஸ்ல இருங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவரு இந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பவானி வார்டு அந்த ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அப்ப ஏதோ ஒரு குட்டி பொண்ணுக்கு காயம் பட்டுச்சு, மேல இருந்து கீழே விழுந்து தலையில சமையான காயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு சமையா கத்திக்கிட்டு வரா, அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்களும் கத்திக்கிட்டு வர இவர் அப்படியே போறாரு. கத்தாம கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு, தயவு செஞ்சு கத்தாத, அமைதியா இரு, நான் உன்னை காப்பாத்துறேன், கத்தாத கத்தாத அப்படின்னு. வலிக்கும் போது யார் தான் கத்தாம இருப்பாங்க? இந்த குழந்தை அதையும் மீறி கத்திக்கிட்டே இருக்க இவருக்கு அந்த சத்தம் ஸ்டார்டிங்ல கேட்கும் போது கடுப்பாகுது. கொஞ்சம் கொஞ்சமா போக போக சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றாரு. ஒரு கட்டத்துல அந்த சவுண்ட கேட்க முடியாம எப்படியாச்சும் சவுண்ட நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், அந்த பொண்ணு இறந்து போறா. இப்போ பாவமா வெளியே வந்து சாரி, என்னால உங்க குழந்தை
குழந்தைய காப்பாத்த முடியல அப்படின்னு. எனது காப்பாத்த முடியலையா, நல்லா தானே உள்ளுக்குள்ள கூடுமோனா, குழந்தை எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஊருக்குள்ள சில பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நல்லா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுமக்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தெருக்கூத்தா என்னெல்லாம் தெரியல, பாட்டு பாடிட்டு இருப்பாங்க சத்தமா. இந்த டாக்டர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு கால் கேர்ள் வீடு இருக்கும். அந்த கேர்ள் இந்த பாய பார்த்து கூப்பிடும் போது இவனும் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு போறான். போயிட்டு ரொமான்ஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு ஒரு ரொமான்டிக் மூட்ல சத்தம் கொடுக்கும் போது, தயவு செஞ்சு சத்தம் போடாத, அமைதியாரு அமைதியாரு அப்படின்றான். அட யாரா இவன், நான் என்ன வேணுமுத்துனேவா சத்தம் போடுறேன், சாதாரணமா சத்தம் போடும்போது இவன் என்ன அமைதியா இருக்க சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கத்த ஆரம்பிக்க இவன் வெறுப்பாயிட்டு அங்க உலக்க இருக்கும், உலக்கைய தூக்கி மண்டையில ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான், இந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அப்படியே வெளியே வரான். வெளியே வந்தவன் அங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுல அந்த லேடியோடைய மண்டையிலையும் ஓங்கி ஒரே போடு, அவங்களும் இறந்து போறாங்க. இப்போ பொதுமக்கள்லாம் சேர்ந்துட்டு இவனை அடிக்க பாயிறாங்க. இவன் பயந்துட்டு ஓடுறான். ஓடினவன் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். அந்த பவானி வார்டுக்கு தான் போறான். உள்ளுக்குள்ள போக எல்லாருமா சேர்ந்து பொலன்னு பொலக்குறாங்க. கடைசியா அந்த காக்கி சட்டை போட்டுருக்காரு பாத்தீங்களா, அவர் எதையோ தூக்கி மண்டையில் அடிக்க, அவ்வளவுதான் இறந்து போயிட்டான். இவன் இறந்துதான் அந்த பவானி வார்டுல பேய இருக்கா மக்களே. முக்கியமா ஈவினிங் ஒரு 7-7:30 இறந்து போயிருப்பான். அந்த டைம்ல யாருமே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டாங்களாம். இவன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறையவே அமானுஷ்யமான சத்தங்கள், யாரோ கத்துற மாதிரி சத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு புதுசா டாக்டரா ஜாயின் பண்ணிருக்காங்க. யாரு சொல்ற பேச்சையும் கேட்காம நைட்டு 7 மணிக்கு மேல யாருக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. முக்கியமா யாராவது இறந்து போறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கடவுள் கிட்ட போகணும், அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். யாருடைய ஆன்மா சாந்தி அடையாம இங்கே இருக்கோ அவங்க தான் இந்த மாதிரி பேயா மாறுவாங்க. முக்கியமா பேய் வந்துட்டு சும்மாலாம் இருக்காது. ஒரு ஆன்மா, ஒரு கொடூர ஆத்மா வந்துட்டு ஊருக்குள்ளேயே பேயா சுத்தணும், இந்த உலகத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியம் தேவை. ஏதோ ஒரு மீடியம்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அது என்ன மீடியம்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பேயை அழிக்க முடியும், ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த டைம்ல கரெக்டா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்றான். கால் பண்ணி மச்சான் தியாவை காணும் அப்படின்னு. என்னது தியாவை காணுமா, எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா, அவ எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு பாத்தியான்னு கேட்க அப்பதான் இந்த அம்மா சொல்றாங்க, பவானி வார்டு, நீ அந்த பவானி வார்டுக்கு போயிட்டு பாரு, தியா அங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த சாமியாரு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு இவங்க 3 பேரும் கிளம்பி பவானி வார்டுக்கு போறாங்க. உள்ளுக்குள்ள தனியா போனா கண்டிப்பா எல்லாரும் இறந்து போயிடுவோம். இந்தாங்க ஆளுக்கு ஒண்ணு இந்த சாமி செயினை மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இவங்களும் மாட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது இந்த பேய் 1 by 1 எல்லாரையும் அடிச்சு மட்டை பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ அடிச்சு மட்டை பண்ணிட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு கொலையே பண்ணுது. 3வதா ஃபாதரை வந்துட்டு அட்டாக் பண்ண பார்க்கும்போது அவரு கட்டளை வச்சு அந்த பொண்ணை இடிக்கிறாரு. இடிச்சு கைய கட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருடைய கதையும் முடிச்சு விடுது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஒரு பக்கம் உழுந்து கிடப்பாரு. அந்த டைம்ல இந்த பொண்ணு ஒரு ஓரமா போயிட்டு உட்கார்ந்துட்டு, என்னப்பா அஜய் ஏஞ்சி வாப்பா அஜய், ஏஞ்சி வாப்பா அஜய் அப்படின்னு சொல்லிட்டு கைய காலெல்லாம் அறுத்துக்கிட்டு பெப்பரப்பான்னு படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்க ஹீரோ கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிக்கும் போது ஏதோ சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அங்க வந்துட்டு ஒரு கடிகாரம் இருக்கு. இந்த கடிகாரம் எப்படி பல வருஷமா ஓட முடியும்னு பார்க்கும்போது செல்லே இல்ல. என்னடா பேட்டரியே இல்லாம பல வருஷமா இந்த கடிகாரம் எப்படி ஓட முடியும், இல்ல என்னமோ சம்திங் ராங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க பேய் வந்துட்டு இந்த பூமியிலேயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் வந்துட்டு மேபி இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்போ நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த டாக்டருக்கு என்ன விஷயம் ஆச்சு, அந்த டாக்டரை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயம்லாம் ஓடுது. அந்த டாக்டரை அடிச்சு கொலை பண்ணும் போது ரத்தம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடிகாரத்து மேல தெரிக்குது. சோ அப்படிதான் அந்த பேய் வந்துட்டு கடிகாரத்துக்குள்ள போயிருக்கு, மத்த விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதை உடைக்க பாக்குறாரு. பேய் ஓடி வருது. ஹீரோயின்குள்ள பேய் இருக்கு. அந்த பேய் அப்படியே துரத்திட்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்ண பாக்க நம்ம ஹீரோ கடிகாரத்தை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. ஒத்துன்னு கீழே விழுகிறாரு. கடிகாரம் உடைஞ்சவனே அந்த பேயோடைய ஆன்மா சாந்தி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கிரிஞ்சா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஓடி வந்தாங்க பாத்தீங்களா பேய் பிடிச்சி, அந்த பேய் உடம்ப விட்டு வெளியே போக தபால்னு அவங்க நம்ம ஹீரோக்கு மேலேயே ஒழுகுறாங்க. அவரும் ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கிறாரு. கடைசியா நம்ம ஹீரோயினை ஹீரோ கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. மக்களே எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிரீமியம் லெதர் வாலெட்ல போட்டோ போட்டு கொடுக்கணும், நேம் போட்டு கொடுக்கணும், பெஸ்டான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே மக்களே, பாய்.